உலக ரட்சிப்பின் கண்மணி சபை ராக் சர்ச், வேர்ல்டு சால்வேஷன் ராக் சர்ச், நல்ல பேர். உண்மையாகவே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு கடந்த நாட்களில் போன வாரம் அங்கே வரதா இருந்தது. அன்றைக்கி நல்ல மழைங்கிறதால அதை கேன்சல் பண்ணிட்டேன், வர முடியல. தொடர்ச்சியாக அதே நாளில் அதே புதன்கிழமை இன்னைக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில், இன்னைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனிதர் ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்ல ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பல் ஒன்று ஆள் மட்டும் போகிற கப்பல் இருக்கு, சரக்கு மட்டும், குட்ஸ் மட்டும், பொருட்கள் மட்டும் போகிற கப்பல் இருக்கு. எல்லாரும் கலந்து 50 குட்ஸ் 50 ஆள் ட்ரெயினில் போகிற மாதிரி. முன்னால் பின்னால் 2 பெட்டி குடோன் ஜாமான் இருக்கும், நடுவில் ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி சிலவன் யூட்டிலிட்டி வேன் மிசிபிசியில் போடுறாங்க, யூட்டிலிட்டி வேன் பேர் 5 பேர் போய் பின்னால் போய் சரக்கு. அதே மாதிரி அந்த கப்பல் 2 கலந்து போகிற ஒரு கப்பல், நடு கப்பலில் அது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கப்பல் பயணம் என்பது அதில் வேலை செஞ்சவங்களுக்கு கப்பலில் என்னவங்க தெரியும். கடலுக்குள்ளே போனவங்க தரையை பார்க்க முடியாது. அது ஒரு 2 மாதம் 3 மாதம் பயணம். முன்னாலெல்லாம் அது காற்றுலே போகும். ஒரு கொடி மாதிரி பாய்மர கப்பல் என்று பாய்மரம், உயரமாக மரம் இருக்கும். அதுக்கு மேலே அந்த துணியை கட்டிடுவாங்க. அந்த காற்று எந்த திசையில் போதோ அந்த திசையில் அந்த கப்பல் போகும். அதுக்கு எரிபொருள் தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்போ கரியில் கரண்ட் மூலம் தண்ணி போட் அந்த சுற்றி, அதன் மூலம் சுக்கான் அது திருப்பினா தண்ணி சுற்றுற திசைக்கு நேரே போகும். கப்பலில் வேலை செய்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. போட்டில் பயணம் பண்ணவங்க இருக்கீங்களா? யாராவது கொஞ்சம் தூரம் கொஞ்சமாக ட்ராவல், இப்போ நான் கன்னியாகுமரி போனேன்னா திருவள்ளூர் சிலைக்கு போட்டில் கூப்பிட்டு போவாங்க, போயிருக்கீங்களா? இல்லைன்னா இப்படிலாம் போட்டு அதாவது அந்த சுக்கான் ஸ்பீடு, ஸ்லோ ஸ்பீடு, அப்படி கப்பல் அதில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் யோனா கப்பல் கவுந்துச்சுல, பைபிளில் இருக்கு. அந்த நோவா பேழை கப்பல், அவர் தண்ணி என்னானார், மேலே போனார். இதே மாதிரி அந்த கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் மக்கள். மேலே ஆள் இருக்காங்க. குறைஞ்சது 1500 பேர் ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு கப்பலில் 1500 பேர். ஒரு கப்பலில் கிட்டத்தட்ட ஒரு 100 லாரி சரக்கு ஏற்றுவாங்க. 100 லாரிக்கு இல்லை, இவ்வளோ சரக்கு ஏற்றணும்னா அவ்வளோ சரக்கு ஏற்றுவாங்க. ஒரு ட்ரெயின் கூட்ஸ் போகிற அளவுக்கு அதிகமான ஒரு கப்பலில் சரக்கு ஏற்றுவாங்க. அது ஒரு லெவல், அதுக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க. அப்படி அந்த கப்பலில் 50% கீழே கோல்டு, தங்கம். இன்றைக்கி ஒரு சவரம் விலை எவ்வளவு? 1 லட்சமா? 1 லட்சம். போன வருஷம் இது 60,000க்குள்ளே இருந்தது, 40,000 ரூபா கூடியிருக்கு. இதுதான் இந்தியாவுடைய உலக அரங்கில் இந்தியாவுடைய பண மதிப்பு குறைஞ்சிருச்சு. வேல்டு 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. நம்ம 100 ரூபா கொடுத்தா அவன் $1 தருவான். அமெரிக்க டாலர் $1. நம்ம 100 ரூபா கொடுத்தா ஜெர்மன் டாலர் நம்ம 130 ரூபா கொடுத்தா ஜெர்மன் டாலர் 1 தான் தருவான். ஈரோ இப்படி ஒரு கண்ட்ரி. இதில் உலக மதிப்பில் இப்போ 3 ரூபா 50 காசு கொடுத்தா நம்ம $1. இலங்கையில் 3 ரூபா 50 காசு கொடுத்தா நம்ம $1. அப்போ கிட்டத்தட்ட 350 ரூபா கொடுத்தா தான் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க? $1 கொடுப்பாங்க. அந்த வேல்யூ. கடந்த நாட்களில் வியட்நாமில் பியாக்கோன்னு ஒரு டூரிஸ்ட் சென்டருக்கு போயிருந்தேன். அங்கே பாஸ்போர்ட் வேண்டாம், விசா வேண்டாம். பாஸ்போர்ட் ஒன்றும் விசா வேண்டாம். ஏன்னா டூரிஸ்ட் சென்டர், ஒரு ஐலண்டு அது. வியட்நாம் போக முடியாது. ஒரு கடலுக்கு நடுவில் இருக்குது. வியட்நாமுடைய காசோட மதிப்பு தெரியுமா? நம்ம $1 கொடுத்தா 1000 ரூபா இருக்கும். ஒரு 1000 ரூபா மரியாதைமா. நம்ம 100 ரூபா கொடுத்தா 1 லட்ச ரூபா இருக்கும். இல்லை, லட்சக்கணக்கில் தான் விலை பேசுறதே லேக்ஸ் கணக்கில் தான் அவங்க பேசுவான். அது என்னவோ மறந்துட்டேன். 4 நாள் இருந்ததேன், 10 நாள் இருந்தேன், இன்னும் இருந்தேன். ஆனால் அந்த மதிப்பு தெரியல. ஏன்னா நான் அதில் செலவு பண்ணவில்லை, யாரோ எனக்கு செலவு பண்ணாங்க. இந்த அளவுக்கு நகையோட மரியாதை அதிகம். அப்படியே இந்த கோல்டு அந்த கப்பலில் போய்கிட்டு இருக்கு. அது போகிறப்ப கப்பல் திடீர்னு விபத்துக்குள்ளாயிடுச்சு. நம்ம போகிற கார் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி, பைக் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு ஃப்ளைட்டில் ஏறினாங்க. இப்போ ஒரு முந்தின மெசேஜ் கல்யாணத்தில் விழாதான் சொன்னேன். ஃப்ளைட்டில் போகிறப்ப ஒருத்தர் செல்ஃபி போட்டார். என்ன போட்டார்? ஃப்ளைட்டு இப்போ என்ன போகுது, டேக்கப் ஆக போகுது. நாங்கள் ஒரு 15 மணி நேரத்தில் எங்கே இருப்போம்? ஜெர்மனில் இருப்போம்.
ஏன்னா அழகாக அவர் 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 செல்ஃபி போடுறார். அப்படி நிறைய பேர் ஃபேமிலியாக இவ்வளோ நாள் போகிறான்னார் அந்த ஊருக்கு போகணுன்னு. அப்படி அவர் போனால், ஆனால் ஃப்ளைட் என்னாச்சு, டேக்க போன சில நிமிடங்களில் ஆக்சிடெண்ட் ஆகி அதில் போன 350 பேர் அவுட்டு. அது ஏன்னா அந்த ஒரு ஏதோ சொன்னாங்க, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியல. ஃபியூல் இன்ஜினுக்கு போகிற பெட்ரோல் போகிற சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாராம் பைலட். அவருக்கு மென்டல் அப்செட் ஆகிடுச்சேன். மென்டல் எதுக்கு அப்செட், அதுதான் இன்னைக்குடைய மெசேஜில் நான் சொன்னேன். கப்பல் ஃப்ளைட்டு டேக்கப் ஆகிறப்போ அவருடைய சிந்தனைகள் வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாதான். கார்கோ கேப்டன் வாங்க, இன்ஜின் டிரைவர் கூட 2 பேர் தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பார்வையெல்லாம் அந்த ரயில் லைன் மேலேயும், ஒரு 3 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒரு சிக்னலையும், அடுத்து வர ரயில்வே கீப்பிங், எவ்வளோ கிலோமீட்டருக்கு தூரம் ஒரு ரயில்வே அந்த கேட் கீப்பர் அவனுடைய சிக்னல், இதைத்தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வந்து அந்த ட்ரெயின் 120 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும். வந்தே பாரத்தில் போனீங்கன்னா 108 இல்லை 109 இல்லை 110, 109 108 109 110 ஸ்பீட் போய்கிட்டே இருக்கு வந்தே பாரத். ஏழைக்கு இடம் இல்லை, அதில் அன்ரிசர்வ்டு இல்லை, டிக்கெட்லாம் ஏற முடியாது. இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினில் இப்படி கையை காட்டிட்டு போயிடுறான் நிறைய பேர். மெட்ரோவில் போக முடியுமா? ஏன்? கார்டு வச்சாதான் திறக்கும், கை காட்டினா திறக்காது. இதெல்லாம் ஏழைக்கு ட்ரெயின், இதெல்லாம் பணக்காரனுக்கு ட்ரெயின். அப்படி அந்த கப்பல் அந்த கோல்டு போகிறது அந்த ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி அந்த கப்பல் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அட்லாண்டிக் கடலில் போனீங்கன்னா தண்ணிக்கு கீழே பாறைகள், ஐஸ் பாறைகள் இருக்கும். அதில் மோதிச்சுன்னா கப்பல் உடஞ்சிடும். திமிங்கலம் வந்து மோதிச்சுன்னா கப்பலை கவுத்திடும். தெரியாத பாறைகளை மோதிச்சுன்னா கப்பல் டேமேஜ் ஆகிடும். அந்த ஃப்ளைட் எப்படி ஆக்சிடெண்ட் ஆகுதோ அது ஃபியூல் ஆஃப் பண்ண உடனே ஃபியூல் போகிறது இல்லாமல் டேக்க போன 30 செகண்டில் அவுட்டு, எல்லோரும் செத்து போனான். ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டார். எப்படி தப்பிச்சார்னு அவருக்கே தெரியல. அப்படி அந்த கப்பல் ஆனோன்னா அதில் லைஃப் போட் இருக்கும். லைஃப் போட்டில் வந்து எடுத்துகிட்டு தப்பிக்கலாம். லைஃப் போட்டு சின்ன போட்டு 1000 பேர் இருந்தால் ஒரு 200 பேர் தப்பிக்கிற மாதிரி லைஃப் போட்டிருக்கோம். அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு, கப்பல் உடஞ்சிட்டு நீங்கள் இப்போ கப்பல் விட்டு குதிச்சிருங்க, உங்களுக்கு லைஃப் போட் எடுத்து தப்பிச்சிருங்கிறாங்க. அவருக்கு நல்ல ஸ்விம்மிங் தெரியும், நல்ல ஸ்விம்மிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவர், ஒரு ஸ்விம்மிங் பிளேயர். அந்த ஒரு ஸ்பீடாக ஸ்விம் பண்ணக்கூடிய, ரொம்ப ஸ்பீடாக ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு கடல் நீச்சல்லாம் ரொம்ப வல்லவர், பலமுறை ஃபஸ்ட் ப்ரைஸ். அவர் நம்ம சும்மர் தானே, நமக்கு லைஃப் போட்ட வேண்டான்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த கப்பல் அடித்தளத்தில் போய் அந்த கோல்டு இருந்ததுல, அந்த கோல்டு ஒரு 4-5 கட்டி, ஒரு கட்டி ஒரு 2 கிலோ இருக்கும், ஒரு 5 கட்டி அவ்வளோ வச்சு 10 கிலோ. 10 கிலோ எவ்வளோ பணம்? இன்னைய கணக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா. ஒரு கிலோ 10 கோடி ரூபா ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு கிராம் இவ்வளோ பாப்பா, ஒரு கிராம் தெரியல, 8 சவரம் 12,000 ரூபா. அப்போ இந்த ஒரு கிராம் 1000 கிராம் அளவு 12 கோடி. 60 கோடி ரூபா பொருளை என்ன பண்ணுறாரு, இடுப்பில் வச்சுக்கிறாரு. நல்ல சுமார் நல்ல இவர மாதிரி உடம்பு உள்ளே வச்சுக்கிட்டு தண்ணியில் குதிக்கிறாரு, குதிச்சு நீச்சல் அடிக்கிறாரு. அதனால் இவர் என்ன பண்ண முடியல, ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, அவரால் நீச்சல் அடிக்க முடியல. எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறாரு, அவர் எவ்வளோ பண்ணாலும் அவருடைய அந்த வெயிட்டு பூமிக்குள்ளேன்னா அது இழுக்குது தண்ணிக்குள்ளே. எதுக்கு நம்ம உள்ளே போகிறோம்னு நினைக்கிறப்ப அந்த கட்டிகள், அப்போ அந்த கட்டியெல்லாம் தூக்கி என்ன பண்ணுறாரு, ஒன்றா வெளியே போடுறாரு, தண்ணிக்குள்ளே எரிஞ்சிடுறாரு. தண்ணிக்குள்ளே ஒன்றா எரிஞ்சு 5 கட்டி காலியான பிறகு என்ன ஆயிடுறாரு, ஃப்ரீயாக இருக்கிறாங்க வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இப்போ உயிரா பணமா? பணத்தை நினச்சா உயிர் இருக்காது. உயிர் வேணும்னா என்ன பண்ணக்கூடாது, இதுதான் வாழ்க்கை, இதுதான் சால்வேஷன். அதுதான் எசேக்கியேல் 18:32 மனம் திரும்புங்கள் அப்பொழுது நீங்கள் உன் துர்க்குணத்தை விட்டு, அப்போஸ்தலர் 8:22 சொல்ல, உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. வாழ்க்கை என்பதே என்ன பண்ணணும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு, மனம் திரும்பு. மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள். லூக்கால சொல்றார் மனம் திரும்புங்கள். அதுதான் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 40 நாள் பாஸ்டிங் இருந்து வர்றப்போ 40 நாட்கள் அவர் சாப்பிடல. 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்து இயேசு கிறிஸ்து வர்ற நேரத்துல சாத்தான் வந்து கேட்கிறான், எப்பா உங்க கடவுள் ரொம்ப வல்லவரப்பா, இந்த கல்லுலாம் அப்பங்களாகும், நீ ஒரு வார்த்தை சொல்லு,
அந்த வார்த்தை சரியான வார்த்தை நீ சொல்லுங்கிறப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? இல்ல இல்ல, ஆண்டவர் இந்த வார்த்தையே எனக்கு உணவு. நான் அவர் என்ன பண்ணக்கூடாது? சோதனை பண்ணக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்களை அத்தனையும் காட்டி இதெல்லாம் நான் உனக்கு தருவேன், நீ என்ன பண்ணி என்கிட்ட வாங்கணும்னு அவர் என்ன பண்ண? இயேசு கிறிஸ்து முடியாதுங்கிற, வேணாம் நீ டெஸ்ட் பண்ணு, கீழே குதிய கடவுள் கையில, அதெல்லாம் ஆண்டவரை சோதிக்க கூடாது. இதுதான் வாழ்க்கை. இது 3 டெஸ்டிங் அவர் கொடுக்குறாங்க இயேசு கிறிஸ்துக்கு. நமக்கு ஒவ்வொரு நாளும் 3 டெஸ்டிங். அதுதான் அவர் பண்ணாரு. ஆசையை வழியில போறப்போ ஆசை காட்டுவாங்க. ஆசையில் என்ன பண்ணக்கூடாது? உடனே நீங்க விடக்கூடாது. கண்ணின் இச்சைகளுக்கும் அது உளுந்ததால் தான் நமக்கு தகவல். அது உளுந்ததால் பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும் மொய். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, பிறந்த நாள் ஃபங்க்ஷனு. சரிடா ஒரு பெக்கு சாப்பிடுவான்டா பிறந்த நாளைக்கு, இல்லை கல்யாண ஃபங்க்ஷனு, இல்லை இறந்து போனவங்க ஃபங்க்ஷனு, இல்லை ஒரு சின்ன சிகரெட்டு சுவைப்பதற்கு நல்லா இருக்கும். ஆனால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வாழ்க்கை பயணமே ஒரு மாயான புதையாய், அந்த குடி இல்லாமல் அவரால் என்ன பண்ண முடியல? வாழ முடியல. அந்த குடியினால் அவர் மனைவியோட வேலை, மனைவி தப்பான வேலைக்கு போவதால் மனைவி கெட்ட வேலைக்கு போறாங்க. காரணம் பணம் இல்ல, வறுமை, ஃபீஸ், வாடகை. அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களில் பாவம் இல்லாதவன் சொல்றார் யோவான் 8ஆம் அதிகாரத்துல. உங்களில் பாவம் இல்லாதவன் மேல் கல்லறிய கடவுள். யாரு தவறு செய்யறியோ, யாருப்பா தவறு செய்யலங்கிறார்? பணத்திற்காக, தேவைக்காக இப்படிப்பட்ட கஷ்டங்கள். அப்போ இப்படிப்பட்ட கஷ்டங்களை நம்ம மனம் திரும்புங்கள். அப்பொழுது இப்படிப்பட்ட கஷ்டங்களை நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனே. நீங்க எல்லாம் அந்த உலகத்துல நீ ஒண்ணுமே செய்ய முடியாது தகப்பனே. என் கணவர் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்காங்க, என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்காங்க, நான் என்னப்பா செய்ய முடியும்? எனக்கு ஒரு ஆறுதல் கொடுங்க, எனக்கு ஒரு என்னை தேவைகளை சந்திங்கன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஒரு ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். அதுதான் இயேசு என்று பேருவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். மத்தேயு 1:22 சொல்றார், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, என்னுடைய பாவத்தை நீக்கிறாதான் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை, என் அக்கிரமத்தை நீக்கிறாதான் ஆண்டவர் எனக்கு விடுதலை. அப்படிப்பட்ட உயிருள்ள கடவுள் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. யாரெல்லாம் இன்னைக்கு இந்த பகுதியை, நான் ஆட்டோல அந்த புளியந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் பாஸ்டர் ஐஜான் வீட்டுக்கு இந்த பக்கம் இந்த ரோடு பேரத்தில் இதில் வந்தேன். பல வருஷங்களுக்கு முன்னால, 25-30 வருஷத்துக்கு முன்னால இந்த ரோட்ல என்ன பண்ண முடியாது? டிராவல் பண்ண முடியாது. பண்ண முடியுமா? பண்ணவே முடியும். சைக்கிள் கூட போக முடியும். ஏன்னா யாரு? எல்லாம் குடிகாரங்களும் கஞ்சாவும் ஒரு மாதிரி ஏரியா. ஆனால் இன்னைக்கு இந்த ஏரியா திருமணம் சர்ச்சை ஆயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளோ நல்ல மனுஷங்களா மாறி இருக்கிறாங்க. இன்னைக்கு முன்ன பார்த்தீங்கன்னா எனக்கு 35 வருஷத்துக்கு முன்னால ஒரு மளிகை கடையில ஜாமான் வெளியே இருக்காது, எல்லாம் கை வச்சு எடுத்தா உள்ள தள்ளி தான் வச்சிருப்பாங்க. எல்லாருமே பயந்து பயந்து இருக்கும், எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த பகுதி முழுவதும், பெரம்பூர்ல இருந்து இந்த பகுதி உங்களுக்கு கீழே அந்த பீச் வரையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லம் ஏரியால இந்த குடிசை பகுதியில் இந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கு. காரணம் அந்த ஆண்டோடைய வல்லம், ஆண்டோடைய செயல், மக்களுடைய மனம் திரும்புதலுங்க, ஆண்டோருக்கு விடுதலை. ஒருவேளை இன்னைக்கு ஒரு போன வாரம் கேன்சல் பண்ண கூட்டத்தில் இன்னைக்கு கூட இவ்வளவு திரளான மக்கள் இருக்கிறோன்னா ஆண்டோடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டோடைய மீட்பை நம்ம பெற்றிருக்கிறோம், ஆண்டோடைய மனம் திரும்புதலை பெற்றுக்கிறோம். இன்னும் அவருக்குள் நாம் உள்ள போறப்ப நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த பகுதியில இவ்வளவு பெரிய ரட்சிப்பா, கன்னிகாபுரம், மங்களபுரம், இந்த பேசன் பீச், எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் மாஸ்டர்ஸ், ஆண்டோடைய ரட்சிப்பு, ஆண்டோடைய வல்லமை, மக்கள் மேல உள்ள அபிஷேகம். ஒருவேளை அன்னைக்கு அந்த காலத்துல பீலா திருச்சபையில பாஸ்டர் தேவபிரியம் அவருடைய ஜெபம், அந்த ஜெபம் தான் ஆரம்பத்துல ஒரு வெண்டிக்காய் சர்ச்சு எழும்பிச்சு. அதுக்கப்புறம் மோகன்தாஸ் எழும்பினாரு. இன்னைக்கு எவ்வளவோ பாஸ்டர்ஸ் எழும்பிட்டாங்க. அந்த ஆண்டவர் நமக்காக விடுதலை கொடுக்க மாட்டார்.
உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்களை மீட்டு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு வேதனையோடு இருக்கேன், துன்பத்தோடு இருக்கேன், எனக்கு விடுதலை கிடைக்குமானா நிச்சயம் அந்த ஆண்டவர் விடுதலை தருவார்கள். 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, வந்த மக்கள் தேச ஆவி வீச செய்யுமே, ஐயா நொந்துரோகி வந்த மக்கள் தேச ஆவி வீச செய்யுமே, ஐயா வார்த்தை நம்பி வந்து நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இந்த ரட்சிப்பதற்காக கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கமே மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது தான். மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது தான். ஒருவேளை நாம் அந்த ரட்சிப்பை தேடி வந்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவர். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் நானும் எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ துன்பங்கள் மத்தியில் இருக்கிறப்போ சரி, ஒரு மனிதனை அனுப்பி வாழ்வு கொடுக்கும் தகப்பன் அந்த ஆண்டவர். அந்த ஆண்டவற்ற தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று நாம கேட்கிறப்போ அவர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுப்பார், நிச்சயமாக வாழ்வு கொடுப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம எப்படிப்பட்ட ஒரு விடுதலை கேட்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கேட்கிறோம் அந்த ஆண்டவர். ஏன்னா உலகத்திற்கு அநேக இப்போ மதங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய மதங்கள் இருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட இருக்கிற உலகத்திலே அதிக மதங்கள் இருப்பது இந்திய தேசம். அதிக மதங்கள், புத்த மதம், பௌத்த மதம், சமண மதம், இந்து மதம், முஸ்லிம் மதம், கிறிஸ்தவ மதம். பௌத்த மதம் அதனுடைய பியூட்டி என்னன்னா, இந்த மார்வாடிஸ், நார்த் இந்தியன் இப்படி ஒரு துணி கட்டிக்கிட்டு கையில் ஒரு கம்பு பின்னால் தொடப்ப மாதிரி வச்சுக்கிட்டு, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, முட்டுக்கு மேலே இதுக்கப்புறம் வெள்ளை வேட்டி போட்டு அவங்க நடப்பாங்க. அவங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் முட்டு குடுக்குடுன்னு ஓடும். முன்னால் போகிறது தான் சாமியார். அந்த அந்த இனத்து மக்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறப்போ, இப்போ உங்கள் வீடு பார்த்தா இதில் பாதி தான் உங்கள் வீடு, 10க்கு 10 வீடு, இதுதான் வீடு. ஆனால் அவங்க வீடு பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. முன்னால் பெரிய ஒரு ஹால் அவங்களுக்கு கட்டி எப்பவுமே ஓப்பனில் இருக்கும், பூட்டியே இருக்காது, ராத்திரி கூட பூட்ட மாட்டாங்க, கதவை தள்ளலாம் தொடங்குற அவங்க வீடு. அவங்களுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, உயிரினங்கள் சாப்பிடும். 5 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. 5 மணிக்கு மேலே சாப்பிட்டா சாப்பிட்றப்போ கொசு வாய்க்குள்ள போனால் கொசு சேர்த்து போச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாதான். அதனால மாமியாருக்கு 6 மணிக்கு தான், 5:45 தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ 5:45 மாமியார் என்ன பண்ணாது, பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சாப்பிடாது, கொசு உள்ள போயிரும்ல, அந்த அம்மா சாப்பிடாம செத்து போமா. இது ஒருத்தர் எனக்கு ப்ராக்டிக்கலாக நடந்ததை அப்படியே சொன்னார். ஒரு வீட்டில் இப்படி பண்ணாங்க. அது ஒரு மதம். சமண மதம். சமண மதம் வந்து ஃபுல் வெஜிடேரியன், அமைதி, ஃபுல் வெஜி. இது புத்த மதம். ஆசையை கொல், ஆசையே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மனித வாழ்வு என்ன இருக்கக்கூடாது, ஆசையே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு போ. ஆனால் அவங்க புத்த மதம் இருக்க ஊரில் தான் ரொம்ப சண்டை நடக்கும், ரொம்ப கலட்டாக இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். புத்த மதம் எங்கே இருக்கோ, இங்கே இலங்கையில் இருக்குது, சைனாவில் இருக்குது, ரொம்ப தகராறு. இந்த பக்கம் போனீங்கன்னா பெங்களூர் தாண்டி மைசூர் தாண்டி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருக்குது. அந்த ஊரில் கொஞ்சம் இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே நம்ம கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் மைசூர் போனீங்கன்னா மைசூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்காங்க. இது ஒரு விதமான மதம். இன்னொரு மதம் தமிழகத்தில் படிநிலை, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதின்னு 5 ஜாதிகளை பிரிக்கிறாங்க, ஏற்றத்தாழ்வு. கிறிஸ்தவ மதம் நம்ம வழிபடுற மதம். இது மதம் அல்ல, மார்க்கம். மனிதனுக்கு விடுதலை கொடுப்பது, மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழணும் ஒரு மனிதன்.
ஒரு மனிதன் என்பது இதனுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா அன்பு, லவ். அந்த அன்பு இல்லைன்னா இந்த மதத்துல இல்லை. இந்த மதத்துடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா அன்பு, லவ். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றப்ப, இயேசு கிறிஸ்து ஐயா கட்டளைகளில் பிரதான கட்டளை இதுன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீ உன் தாயின் தகப்பனையும் கனப்பட வேண்டும். கட்டளைகள் யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. நீங்க இயேசு கிறிஸ்து சொல்றப்போ மார்க் 12:29 இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாய் இருக்க இரண்டாவது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பின்னிடத்திலும். இதுதான் இந்த பேஸ். இது வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் வச்சு அவர் எப்படிப்பா நாங்க பரலோகத்துக்கு, இதனுடைய பேக்ரவுண்டு மறுவாழ்வு எங்க போனோம்? பரலோகத்துக்கு வாழ்வு. ஒரு மதத்துல ராத்திரி கண்ணு முழிச்சா பரலோகத்துக்கு போயிடலாம். 2 மணிக்கு மேல ஒரு சினிமா ராத்திரி விடிய பார்த்தா இருக்குல்ல, நானே போயிருக்கேன். இல்லைன்னா தாய்பாஸ் விளையாண்டா தூங்காம இருக்குல்ல. இன்னொரு மதத்துல 30 நாட்கள் ஒரு டூரிஸ்ட் போனா என்ன ஆயிடலாம், அங்க 30 நாட்கள் வெளிப்பட வேண்டும். அப்ப எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி 5 கட்டளையை அவங்க கொடுக்குறாங்க. கிறிஸ்தவத்துடைய மறுவாழ்வு மத்திய 25 தான் சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றாரு? 10 பெண்கள், 5 பேர் எப்படி இருந்தாங்க? ரெடியா இருந்தாங்க, போவதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. ட்ரெஸ் பண்ணி எல்லாம் ஆயத்தமா இருக்கவங்க தான் மனவளம் வரப்பு போக முடியும். அடுத்தவங்க கொடுத்த வேலையில ரொம்ப என்ன பண்ணாங்க? சரியா இருந்தாங்க. அதனால அவங்க எங்க போக முடியுது? பரலோகத்துக்கு போக முடியுது. அடுத்தவங்க என்ன வேலை அவங்களுக்கு கிடைச்ச அந்த வேலையில் என்ன பண்ணாங்க அவங்க? சரி. அடுத்தவங்க என்ன பண்றாங்க? சிறியவர்களுக்கு எதை செய்தாய ரைட்டு லெப்ட் 2 வேலையை பிரிக்கிறார். ரைட்டு லெப்ட் 2 பேரை பிரிக்கிறார். 2 பேரை பிரிச்சு வலதுகை பக்கம் இருக்கவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஏன்னா நான் தாகமா இருந்தேன், பசியா இருந்தேன், அநீனா இருந்தேன், வஸ்திரம்பலா இருந்தேன், காவல் அடைக்கப்பட்டிருந்தேன். இவங்களாம் எனக்கு கொடுத்தாங்க. நான் தண்ணி இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், உடை இல்லாமல் இருந்தேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், நான் ஜெயிலில் இருந்தேன், நான் கைவிடப்பட்ட நிலையில் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இதுதான் கிறிஸ்துவோடைய பேசி. கிறிஸ்துவத்துடைய தனித்தன்மைன்னா மற்ற மதங்கள் மாறில. இது மதம் அல்ல, மார்க்கம். மனிதனுடைய வாழ்வு மட்டும்தான் மார்க்கம். அந்த வாழ்வு எப்படி இருக்கணும்னா, ஒரு ஊரில் ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் கேக் வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்தேன். அதே மாதிரி ஒரு 12 மணிக்கு இப்போ கேக் வெட்ட போகிறாங்க. டிசம்பர் 25. அந்த ஊர் ஃபுல்லாக கிறிஸ்டினு, கேக் வெட்ட போகிறாங்க. எல்லார் வீட்லேயும் லைட்டு, ஸ்டாரு, டெக்கரேஷன். சரி, இந்த ஊரில் 100% கிறிஸ்டின். இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அந்த ஊருக்கு. அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஒரு வீட்டில், இப்போ எங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா மரத்தில் எங்கெங்கேயோ சீரியல் போடுவாங்க. 32 ஸ்டார் போடுவான். ஒருத்தன் அவனுக்கு லேபரே 5000 ரூபா 10,000 ரூபா வாங்கி போயிடுவான். போடாதரான கேட்க மாட்டான். என் பையன் போட்டுடுவான். இவரை மாதிரி இருப்பான் பையன், அவன் போட்டுடுவான். நான் போடாதரான்னுவேன். அதே மாதிரி ஒரு பெரிய வீட்டுக்கு இயேசு வந்துட்டார். நல்ல வீடு, நிறைய சீரியல், நிறைய லைட்டு. ராத்திரி 12 மணிக்கு தட்டினார் இயேசு. தட்டினோடனே உள்ளது வாரியோன்னு கேட்டாங்க. அது 12 ஆயிட்டு. நாங்கள் என்ன பண்ண பண்ணுறோம்? இப்போ வீட்டை நீங்கள் யார் வந்ததுன்னு கேட்டாங்க. ஏசு என்ன ஏசு வந்திருக்கான்னு எனக்கு கரடா உடப்பாயான்ட்டான். இன்னைக்கு ஒரு பாஸ்ட் வந்தார் என்கிட்ட. அண்ணே, ஞாயிற்றுக்கிழமை கேரள வந்து வரேங்க. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை கேரள வந்து வராத, யாரும் இருக்க மாட்டோம். நான் எங்கேயா வெளியே போயிடுவேன், மற்றவங்களும் இருக்க மாட்டாங்க. கேரள ஒன்றுக்கு முக்கியம் என்னது உனக்குன்னு கேட்டேன். கவர்னார், நான் வாங்கி போயிடு, இப்போ வராதான்ட்டேன். இதே மாதிரி அனுப்பி விட்டாங்க ஈஸ்வர். 2-3 வீட்டை தட்டினார், யாருமே திறக்கலை. இது எங்கள் வீடு, பழனி பாஸ்து வீடு, இப்போ ஒரு 2-3 வீட்டை யாருமே திறக்கலை. ஊருக்கு அவுட்டரில் ஒரு வீட்டுக்கு போனோம். ஓலை வீடு, மழை பெஞ்சா ஒரு தண்ணி வெளியே வராது. ரொம்ப ஏழை, பரம ஏழை, ஒன்றுமே இல்லை. கதவு திறந்தே இருக்கு, பூட்டலை. தட்டுறாரு, யார் அது? வா, நான் ஏன் சொல்றது, வாங்க ஐயா உள்ள வாங்க. அவங்க வீட்டில் 3 பேர் சாப்பிட்றதுக்கு சோறு இருந்தது. ஆனால் அவங்க வீட்டில் இருந்த 6 பேர். இந்த இவர் போனால் 7ஆவது பேர். அந்த அம்மா சொல்லிச்சு, இவ்வளோ தாங்க இருக்குது, 3 பேர் தான் சாப்பிடலாம், இதுதான் நாங்கள் 6 பேர், நீங்களும் எங்கள் கூட உட்காந்துங்க, நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், பகிர்ந்து சாப்பிடுகிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து அந்த 2 மீன்
5 அப்பம் இருந்த வீட்டில் என்ன பண்ணாரு, எப்பா என்ன இருக்குன்னார் பிலிப்பை கூப்பிட்டு. பிலிப்பு கூடயே இருக்க சீசனு. இயேசு தண்ணியில் நடந்தார் பார்த்தான், முடவனை நடக்க செய்தார் பார்த்தான், குஷ்டரோகியை சரி பண்ணார் பார்த்தான், கண்ணு தெரியாதவனை கண்ணு தெரிய வச்சாரு பார்த்தாரு. பிலிப்பு பார்த்தாரு, 7 வயசு சிறுமி எழுப்பினாரு பார்த்தாரு, செத்து 4 நாள் லாசரு எழுப்பினாரு பார்த்தாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதனால பிலிப்பு கேட்குறாரு, இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படிப்பா முடியாதுப்பா. எத்தனை கடையில் போய் அந்த மாட்டுக்கறி, இந்த பீஃபு, எந்த தடிக்கு இந்த முன்னால் ஒரு கடை, ஏற்ற மாதிரி ஒரு கடை, முன்னால் ஒரு அக்கா போடுறாங்க, இந்த மாதிரி டிசைனாக போடுறாங்க. என்னென்னோட கேட்கலாம் பார்த்தா என் தம்பி வேகமாக முன்னால் வந்துட்டார். ஏற்ற மாதிரி ஒரு அக்கா, அப்படி தள்ளி போனால் அப்படி இருக்கு. அங்கே வந்தால் சட்டிக்கு பிரியாணி அடிக்கிறாங்க, டப்புன்னு அந்த முனையில். அவர்கிட்ட கேட்டால் அண்ணே சூப்பராக இருக்குங்கிறாரு, ஆனால் அதே நேரத்தில் பயங்காட்டுறாரு, அவ்வளோதான் போச்சுங்கிறாரு. நிறைய கறி தருவாங்கங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்னென்னவோ சொல்கிறாரு. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து, இதுதான் இல்லைப்பா வாங்க முடியாதுன்னு பிலிப்பு சொல்லிட்டார். முடியாது, என்னப்பா இருக்குன்னா, அங்கே ஒருத்தர் ஓடியாந்தாரு, அந்த ஒரு பையன் 2 மீன் 5 அப்பம். அந்த பையனுக்கு என்ன மத்தியான சாப்பாடு கொண்டு வந்திருந்தான், மிட் டே மீல்ஸ். அது நானா என்ன பண்ணியிருப்பேன், நீ கொடுப்பியா பாப்பா, மத்தியானம் சாப்பிடணும் கொடுப்பியா, நீ கொடுத்துருவியா, பரவாயில்லையே சூப்பராக இருக்கு, நானும் கொடுக்க மாட்டேன். அந்த பையன் என்ன பண்ணான், எடுத்து கொடுத்தான், பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ஒரு மனம் திரும்புதல். இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு இருப்பதை நீங்க பிறருக்கு கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்க்கிறப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்து பார்க்கிறார். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். அந்த ஒரு மனம் திரும்புவது என்பது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் மனம் திரும்பி நமக்கு இருப்பதை, ஒரு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கீங்க, முடியாத ஆள் ஒன்று வருது பார்க்குறீங்க, எழுந்து என்ன பண்ணிடணும், ஒரு நிறைய மாத கர்ப்பிணி வருது, இல்லை 6 மாதம் 7 மாதம் பார்த்தா தெரியுது, அந்த அம்மா பார்த்து என்ன பண்ணிடணும், எழுந்து இடம் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மா மருமகளுக்கு சோறு போடலை, அதனால இந்த அம்மாவுக்கு அவர் மருமக சோறு போடலை பார்க்குறோம். அப்போ அந்த அம்மாவுக்கு நீங்கள் தெரிந்தோ தெரியாமையோ உங்களுக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவர்களை ஆசை உங்களுக்கு இல்லைங்க, உண்மைதாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே பிறருக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பன்மடங்கு ஆசீர்வதிக்கிற தகப்பன், பன்மடங்கு உயர்த்தும் தகப்பன். இதுதாங்க மனம் திரும்புவது. இதுதான் உலக ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கமே இதுக்கு தாங்க வந்தாரு, இதுக்கு தான் வாழ்வு கொடுக்க வந்தாரு. ஒருவேளை எதுவுமே நமக்கு வாழ்வு கொடுக்காது. நீங்கள் கிறிஸ்தவம் என்பது, இந்தியாவில் அநேக மதங்கள் உண்டு, ஆனா கிறிஸ்தவத்துடைய பெஸ்ட் குவாலிட்டின்னா உனக்குள்ளதை நீ பிறருக்கு கொடு. பிறருக்கு கொடுக்கிறப்போ ஆண்டவர் உயர்த்தும். ஆண்டவர் தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிறப்போ, ஸ்டெயின்ஸ்ங்கிற ஒரு மிஷனரிய 1999 அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் எரிச்சிட்டாங்க. அவரை பத்தி ஒரு கலெக்டர், பிராமண இடத்திற்கு ஒரு கலெக்டர், ஒரு ஃப்ரெண்டா, அவர் சொல்றாரு, ஸ்டெயின்ஸ் எனக்கு ஒரு நண்பர், நான் தமிழகத்தை சேர்ந்தவர், ஐஏஎஸ் முடித்து கலெக்டராக ஒரிசாவுக்கு போனேன். அவர் இருந்த ஊருக்கு பக்கத்து ஊர். இந்த ஸ்டெயின்ஸ் என்ன பண்ணாரா, ஒரு நாள் அவர் காரில் வந்து, அவர் இறப்பதற்கு 4 நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஒரு பஞ்சர் கடையில் நிற்கிறார், டயர் பழைய டயர் வாங்குறார். அந்த பக்கம் அப்புறம் கலெக்டர் நிற்காட்டி, எதுக்கு இவருக்கு வண்டி பஞ்சர் ஆகிட்டா, ஏன் அந்த கடையில் நிற்கிறாரு, நம்ம இதாக ஹெல்ப் பண்ணலான்னு பஞ்சரான காருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த கலெக்டர் பக்கத்தில் போயிட்டான். ஐயா என்ன ஆச்சுங்கிறார். அந்த ஸ்டெயின் சொல்கிறாரு, ஐயா இந்த டயர் வாங்கிட்டு போகிறேன், கார் பஞ்சர் ஆகிட்டா. இல்லைங்க, அப்புறம் எதுக்குங்க பழைய டயர்? அது ஒன்றும் இல்லைங்க, குஷ்ரோகிகளுக்கு நான் உதவி செய்வேன். ஒருத்தருக்கு 5 விரல், ஒருத்தருக்கு 2 விரல் இருக்காது, ஒருத்தருக்கு 3 விரல் இருக்காது, ஒரு சிலருக்கு விரலே இருக்காது, ஒரு சிலருக்கு கால் ஒரு பகுதி பின்னால் அழுகியிருக்கும். அதனால் அவங்க குஷ்டம் அந்த காலை அளவு எடுத்து இந்த டயரை வெட்டி அவங்க காலுக்கு என்ன சைஸோ அந்த செருப்பு தைச்சு கொடுப்பேன். நான் என்ன சொன்னார், அதுக்காக நான் டயர் வாங்குவேன். வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் கத்தினால அந்த டயரை வெட்டி அந்த குஷ்டம் அந்த கால் என்ன சைஸ், குஷ்டோகிகளை பாருங்கள், ஒரு கை ஒரு மாதிரி இருக்கும்,
ஒன்றும் ஒரு மாதிரி 2 கால் 2 அளவு, அது தொட்டு அளவு எடுத்து செஞ்சு கொடுப்பேன் நான். அப்படிப்பட்ட மனுஷனை தான் இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறப்ப இந்தியாவில் ஒடிசாவில் மண்ணை ஊற்றி கொளுத்திட்டாங்க. மண்ணை ஊற்றி கொளுத்தவங்கள கொண்டு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் நிற்க வச்சுருக்காங்க. அவங்க மனைவிகிட்ட கூப்பிட்டு, நீங்கள் தான் பார்த்தீங்களே உங்கள் கணவரை மண்ணை ஊற்றி அடிக்கிறத, அவங்கள அடையாளம் காட்டுங்கங்களாம். ஐ விட்னஸ். அந்த அம்மா சொல்லிச்சான், இவங்களை நான் அடையாளம் காட்டினா என் கணவர் இறந்ததே வீணாயிடும். அவர் இந்த மண்ணுக்கு ஜெர்மன் தேசத்தில் இந்த மக்களுடைய வாழ்விற்காக தன் ஜீவனை விட்டிருக்கிறார். அந்த அது வீணாக போகக்கூடாதுன்னா நான் அவங்கள என்ன பண்ணக்கூடாது? இதுதான் லவ், இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ரட்சிப்பு, இதுதான் உலக ரட்சிப்பின் கண்மலை சபை. ஒருவேளை நீங்கள் நானும் இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஒரு 15-20 நாள்ல ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பத்திரமாய் உன்னை பாதுகாப்புன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வரனா நம்முடைய வாழ்வு பிறமேல் எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள வாழ்வாய் காணப்போறோம். அந்த ஆண்டவர் நம் வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்துல சாட்சியான வாழ்வு. நீங்க அப்படி பிறருக்கு சாட்சியாய் கொடுத்து பாருங்க, உங்க வேதனைகள் மாறும், உங்களுடைய துன்பங்கள் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நான் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஒப்பு கொடுக்குறப்போ அடுத்த ஆண்டு இதே மாதிரி கடைசி குடும்ப ஆசீர்வாதத்துல ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாங்க, அந்த ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த ரட்சிப்பின் கண்மலை திருச்சபையிலப்பா, நான் ரட்சிப்புக்காக காத்திருக்கிற மனம் திரும்புங்கள் பரலோக சபீபமாய் இருக்குன்னுப்பா. நான் மனம் திரும்ப வழி பார்க்க நான் முடியலையேன்னு சொல்றீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவை போல அந்த ஆசையை கொன்று தகப்பனே, உலகத்தின் இச்சைகளை வெறுத்து தகப்பனே, பசியை அடைக்குமை நோக்கி பார்க்க விரும்புகிறேன் தகப்பனே. துர்க்குணத்தை விட்டு என் துர்க்குணத்தை விட்டு திரும்ப எனக்கு கிருபை செய்யப்பா. என் முன்கோபங்களை மாற்றி தாங்க, ஒரு வைராக்கியத்தை மாற்றி தாங்க ஐயா. அந்த வைராக்கியமான எண்ணங்களிலிருந்து விடுதலை, அன்பின் ஒரு ஆவி எனக்கு தாங்க தகப்பனே. அன்பின் மூலம் மன்னிக்கும் ஆவி எங்களுக்கு தாங்க தகப்பனே. எத்தனை மக்கள் கண்ணீரோடு வேதனையோடு உண்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த மக்கள் மத்தியில் உங்களுடைய பிரசனை இறங்க போற தயவுக்கா கூட, உங்களுடைய விடுதலை இறங்க போற தயவுக்கா கூட, உங்களுடைய கிருபை இறங்க போற தயவுக்கா கூட, எத்தனையோ துன்பங்கள் மத்தியில தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில தகப்பனே நீங்க மனமிறங்கி தகப்பனே, மனமிறங்கி தகப்பனே ஒரு ஆசீர்வதிங்க தகப்பனே. நீ ஆசீர்வதிக்க போற தயவுக்கா கூட, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியன்னு சொன்னீங்க தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் மத்தியில புது வருஷம் வரப்போதுப்பா, கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எடுக்கணும், என்ன செய்வனை ஏக்கத்தோடு ஜெபிக்கிற மக்கள் மத்தியில உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு